பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை தொடர்பான மற்றொரு அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்திருக்கும் வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட மக்கள் கடும் சிரமத்திற்கு இடையே வீடுகளை விட்டு வெளியே செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் நகரில் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வெள்ள பாதிப்பு அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் மோகன்ராஜ். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள சாய்ராம் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. பெஞ்சல் புயல் சீற்றம் காரணமாக நேற்று முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தொடர்ச்சியாக நேற்று அதிகாலை முதல் நேற்று இரவு வரை விடிய விடிய பெய்துள்ளது. இதனால் ஏரி நீர் நிரம்பி சாய்ராம் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ச்சியாக நேற்று காலை முதலே தற்போது வரை மின்துண்டிப்பானது ஏற்பட்டுள்ளதால் நேற்று இரவு அப்பகுதியில் சூழ்ந்த மழை நீரால் விஷப்பூச்சிகள் வீட்டின் உள்ளே வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். அத்தியாவசிய பொருளான பால், காய்கறி, மருந்து பொருட்கள் கூட வாங்குவதற்கு அப்பகுதியை விட்டு அருகில் உள்ள கடை பகுதிகளுக்கு சென்று வர முடியவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் குறிப்பாக வயசானவர்கள், பெண்கள், குழந்தைகளை வைத்துக் கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அப்பகுதியில் உள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாம்பாக்கம் ஏரியிலும் குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளையும் அருகில் உள்ள சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் கடந்த 10 ஆண்டு காலமாக இதே நிலை தொடர்வதாகவும் அதிகாரிகள் இப்பகுதிக்கு ஆய்வு செய்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். மோகன்ராஜ், மழை வெள்ளம் தொடர்பான உங்கள் உடனடி தகவல்களுக்கும் நன்றி.